2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப போய் நம்ம அவன புடிக்கவே கூடாது. எப்படி பார்த்தாலும் அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே நம்ம போயிட்டு, அப்படியே அந்த நிவினையும், அதே மாதிரி ராகவ் 2 பேரும் சேர்த்து நம்ம புடிக்கலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மலர் வேக வேகமா எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி கூட அவங்க பொண்ணும் எடுத்து வைக்கிறாங்க. "சரி, நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. எங்க வரணும்னு கேளு." அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன் பண்றாங்க. "ஏய் நான் இங்க இருக்கேன் வாங்க." அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாரு கிருஷ்ணா. அதே மாதிரி மலரு, அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து பேகு, துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு கார்ல ஏறுறாங்க. ஏறிட்டு அப்படியே தப்பிச்சு போக பார்க்குறாங்க. அதுக்குள்ள நிவின், விஜய் 2 பேருமே கார மடக்கி பிடிக்கிறாங்க. "டேய்! உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, நீ இவ்ளோ தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவியா?" அப்படின்னு அப்படியே புடிக்கிறாங்க. புடிச்சு அவர கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. "இப்போ நம்ம உண்மைய சொல்ல வேண்டாம். நாம நாளைக்கு காலையில சொல்லிக்கலாம்." அப்படின்னு விஜய், நிவின் 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வீட்ல இருக்காங்க. அங்க வந்து நிவின் ஃபோன் பண்றாரு யமுனாக்கு. அவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாரு யமுனா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு வான்னு சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன?" அப்படின்னு யமுனா கேட்கறாங்க. "யமுனா பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா தான் வா. நான் சொன்னா கேட்பல்ல வா" அப்படின்னு சொல்றாரு. சரிங்க நான் வந்துடுறேன்" அப்படின்னு ஃபோனை கட் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. காவேரி, சாரதா, தாத்தா, பாட்டி, கங்கா எல்லாருமே இருக்காங்க. அங்க வந்து யமுனா வராங்க. "ஏய் யமுனா வரா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி போறாங்க. "என்ன யமுனா வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா ஒண்ணும் இல்ல. நிவின் தான் என்ன இங்க வர சொன்னான்" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "நிவின் இங்க வர சொன்னாரா? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பமா இருக்காங்க. அப்ப நிவின், விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசுறாங்க. "இப்ப நாம போய் ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு, அதுக்கு அப்புறமா இந்த கிருஷ்ணாவ கூப்பிட்டு உண்மைய சொல்ல வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அங்க காவேரி எல்லாருமே இருக்காங்க. "என்னங்க இது? யமுனாவ எதுக்காக வர சொன்னீங்க?" அப்படின்னு நிவின் கிட்ட கேட்கறாங்க காவேரி. "காரணம் இருக்கு. நான் வர சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு" அப்படின்னு விஜய், நிவின் 2 பேருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு காவேரி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அத நீ பெருசா எடுத்துக்காத. எல்லாமே சாதாரணமா நீ எடுத்துக்கணும்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு, நாம வந்து அந்த கிருஷ்ணா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாரையும் சேர்த்து உங்க அப்பாவோட 2வது ஒய்ஃபு அப்படிலாம் நம்ம நெனச்சோம்ல, அது எல்லாமே பொய். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உண்மையாவா? எங்க அப்பா நல்லவரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு, நான் சொல்றத ஃபர்ஸ்ட்டு கேளு. அவங்க எல்லாருமே வந்து எனக்கு அவங்க மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் கிருஷ்ணாவ. கடைசியில அந்த ராகவோட அவன் பேசுறான். அப்ப இது எல்லாமே பசுபதியோட வேலை தான். அவன் சொல்லி தான் எல்லாமே இங்க நடக்குது" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "அந்த பாவி எங்கள வாழவே விடமாட்டான். எங்கள கஷ்டப்படுத்தணும்னே அவன் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா கத்துறாங்க. "அத்தை நீங்க கத்தாதீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது குடுத்து கேளுங்க" அப்படின்னு சொல்றாரு விஜய். "ஐயோ! என்னப்பா சொல்ற? என் புருஷன நான் தப்பா நெனச்சுட்டேனே" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, நான் இப்ப வந்து உண்மைய நிரூபிக்க போறேன். அப்ப நீ அமைதியா தான் இருக்கணும். புரியுதா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்ப அந்த கிருஷ்ணா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாமே பொய் தானா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா, எல்லாமே பொய் தான். எல்லாருமே பிளான் போட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வேணும்னு சொல்லிட்டு தான் அங்க அந்த ஒர்க் நடக்குதுல்ல, அங்க கிருஷ்ணாவ போட்டோம்ல, அங்க கல்லு வரக்கூடாது, மண்ணு வரக்கூடாது, எல்லாமே பிளான் பண்ணி தான் அவன் பண்ணான். அங்க ஒர்க்க ஸ்டாப் பண்ண என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் அவன் பார்த்துருக்கான். அது எல்லாமே உண்மதான்" அப்படின்னு சொல்றாரு. "நான் தான் சொன்னேன்லங்க உங்ககிட்ட, அவன் எல்லாமே வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றான். ஒர்க்கே நடக்காம இருக்குன்னு நான் சொன்னேனே உங்ககிட்ட" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அதுக்கப்புறம் தான் காவேரி எனக்கு டவுட் வந்தது. நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எல்லா பிரச்சனையும் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இப்பதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அந்த கிருஷ்ணா, அந்த ராகவ் 2 பேரும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து உண்மைய சொல்லுவாங்க. வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "என்னங்க எங்கங்க இருக்காங்க?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன். சரியா? தாத்தா, பாட்டி நீங்க எல்லாருமே வாங்க. எங்க சித்தப்பா எங்க? அவரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் வீட்ல இருக்கீங்கல்ல?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம்" அப்படின்னு தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து வராங்க. "இங்க பாருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு நிவின் போறாரு. போயிட்டு அங்க ராகவும் இருக்காரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா 2 பேரும் ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வராரு. "எங்க எங்கள கூட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு கிருஷ்ணா கேட்குறாரு. "ஆ உன்னையா? அங்க விருந்து வச்சிருக்கேன் வரியா?" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "என்ன திமிரா பேசுற? ச்சீ வாய மூடு. பண்டத்தெல்லாம் அசிங்கமான வேலை பார்த்துட்டு இதில் எங்கே கூட்டிட்டு போறேன்னு திமிரா வேற பேசிட்டு இருக்கியா? வாய மூடு. ஒழுங்கா வாயில கை காலை உடச்சு விட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அந்த கிருஷ்ணாவை அப்படியே வந்து நிவின் கூட்டிட்டு கையை அப்படியே இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து அப்படியே தள்ளுறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தவொடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ராகவு, கிருஷ்ணா 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க.
கிருஷ்ணாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நான் இவன் 2 பேருமே சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த கிருஷ்ணாவை. டேய் உண்மையை சொல்லுடா, நடந்த எல்லாத்தையுமே நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல நானே சொல்றேன் அப்படின்னு மலர் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருங்க, என் பையனை அடிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த பசுபதி பணம் கொடுத்தான், அதனாலதான் நான் இங்க வந்து நடிச்சேன். இங்க பாருமா, உன் புருஷனை நான் பார்த்தது கூட இல்ல அப்படின்னு மலர் சொல்றாங்க. அதை கேட்டுனே சாரதா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அமைதியா இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க எல்லாருமே நடிக்க தான் வந்திருக்கோம், உங்க குடும்பம் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுனே காவேரி, கங்கா, யமுனா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா எப்படி உங்களால உண்மையாவே நடிக்கிற மாதிரியே நடிக்க முடிஞ்சது எனக்கு தெரியவே இல்லை. எங்க அப்பா தோசை சாப்பிடுவாரு, இதை சாப்பிடுவாரு, அதை சாப்பிடுவாரு, கொடைக்கானல் வருவாரு, அங்க வருவாரு, அம்மா 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 கொஞ்சம் நஞ்ச பொய்யா அடுக்கடுக்கா அடிக்கிட்டே போனீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்க பாருங்க, நாங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்க பண்றோம். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இப்படி நடிக்க சொல்லி. அவங்க தான் உங்க வீட்டோட எல்லா உண்மையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் நாங்க எல்லாமே அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னு மலர் சொல்றாங்க. அதை கேட்டோடனே காவேரிக்கு அப்படியே கோவமா வருது. போய் தவடையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க மலரை. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், எங்க அப்பாவே நீ அசிங்கப்படுத்திருப்ப. நீ பொய் சொன்ன, சரி எது வேணா பண்ணிட்டு போ. எங்க அப்பா என்ன பண்ணாரு, அவரு எதுக்காக நீ அசிங்கப்படுத்தின? எங்க அப்பா எங்களுக்காகவே வாழ்ந்தாரு, எங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, நான் சொன்னேன்ல. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல உங்க அப்பாவுக்கு 2வது குடும்பம் இருக்கு, நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனசுல எங்க அப்பா மேல வெறுப்பை வர வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு காவேரி அப்படியே கோவப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே விஜய் அப்படி டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு காவேரி, நீ கோவப்படாத, வயிற்றுல குழந்தை இருக்கு, அமைதியா இரு, சரியா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், எது நடந்தாலும் நீ பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் சொல்றாரு. எப்படிங்க, எப்படி உங்களால பேச முடியுது? நான் பொறுமையா இருக்கணுமா? எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இங்க பாரு, எல்லாமே பொறுமையா பேசிக்கலாம், சரியா? நீ கத்தாத அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லைங்க, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. யமுனாவும் கத்துறாங்க, எங்க அப்பாவை அசிங்கப்படுத்திட்டல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு யமுனாவும் திட்டாங்க, கங்காவும் திட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கும் கோவம் வருது. ஏமா நீ இப்படி இல்லாம நடிப்ப? உன்னால இப்படிலாம் கூட நடிக்க முடியுமா? ஒரு குடும்பத்துல வந்து இன்னொருத்தவங்களோட பொண்டாட்டின்னு சொல்லி நடிக்க முடியுமா என்ன? நீ என்னம்மா இவ்வளோ பெரிய கிரிமினலா இருக்க அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. ஐயா சீச்சி, நீலாம் பொம்பளையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அப்படியே அஜயோட அப்பாவும் திட்டுறாரு. நீலாம் எதுக்கு இப்படி நடிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு, பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. இங்க பாருங்க, நீங்க வாய்க்கு வந்தப்படலாம் பேசாதீங்க, நான் அப்படியேப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு மலர் சொல்றாங்க. சி வாய மூடு, அப்படியேப்பட்டவ கிடையாதா அப்படின்னு சாரதா ஒரு அடி அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ திமிருடி, என் புருஷன் எனக்காகவே இருந்தாரு, என் மேல அவ்வளோ பாசமா இருந்தாரு, நான் சொன்னா அதெல்லாம் விட்டுட்டு இல்ல என் மேலதான் பாசமா இருந்தாரு, நான் தான் அவருக்கு எல்லாமேன்னு சொன்னல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. அத்தை அடிக்காதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க. இல்ல எங்க அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அந்த கிருஷ்ணா 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. எங்க அப்பா சொன்னாரு, நான் தான் கிருஷ்ணாவை நடிக்க சொன்னேன் அப்படின்னு ராகவும் சொல்றாரு. ராகவ், உனக்குலாம் அறிவே கிடையாதா? நீலாம் உங்க அக்கா மாதிரி, உங்க அக்கா ராகினி எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டா, நீயும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம், என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஒழுங்கா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இதுக்கும் மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லைங்க நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்னு மலர், அப்புறம் வந்துட்டு அவங்க பொண்ணு சிந்து, கிருஷ்ணா, ராகவ் எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்படியே யோசிக்கிறாரு விஜய். அப்போ கண்டிப்பாக குமரன் ப்ரோவை இவங்க தான் கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க, சரியா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் விஜய் மட்டும் இருக்காரு. அப்படியே கிளம்பி எல்லாமே போகிறாங்க. போகும்போது அப்படியே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கிருஷ்ணா ராகவ் மட்டும் மறுபடியும் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, குமரன் ப்ரோவை எங்க கடத்தி வச்சிருக்காரு உங்க பசுபதி, சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சி வாய மூடு, இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்றாரு. நிவினும் அப்படி கத்துறாரு. ஒழுங்கா சொல்லிடு, குமரன் ப்ரோவை கண்டிப்பா பசுபதி தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. உனக்கு தெரியும், உங்க அப்பா தானே, டேய் மாமா தானே ஒளிச்சு வச்சிருக்காரு, சொல்லுடா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. நிவின், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்புறம் அடிக்கிறாங்க போட்டு, ராகவையும் அடிக்கிறாங்க, கிருஷ்ணாவையும் அடிக்கிறாங்க. அடிக்கிற அடியில் அவங்க 2 பேர் சேர்ந்து உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும், அப்பா தான் ஒளிச்சு வச்சிருக்காரு, அப்பா தான் குமரன் அவங்கள கடத்தி வச்சிருக்காரு, எனக்கு தெரியும் அந்த இடம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஓ சரி நீங்கள் எல்லாம் போங்க, நீ மட்டும் அந்த இடத்த காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து ராகவ் கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோடனே அப்படி பார்க்குறாங்க, இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு வழியெல்லாம் காட்டுறாங்க. அதோ இந்த இடத்துல தான் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. விஜய் அப்படியே ராகவ் அடிக்கிறாரு, அப்படியே கிருஷ்ணாவையும் அடிக்கிறாரு. உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம்டா, இவ்வளோ நாள் கடத்தி வச்சிருக்கீங்க,
ச்சீ நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போட்டு அடிக்கிறாரு. அது உள்ள போனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, வா ப்ரோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின், விஜய் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. பார்த்தாங்க ரவுடிங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, அங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, பார்த்து அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாங்க. ஒவ்வொருத்தனா வருவான். எல்லாரையும் சேர்த்து ஒவ்வொருத்தனா தான் அடிக்கணும். எல்லாரையும் சேர்ந்து ஒரே நேரத்துல அடிக்க முடியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. ப்ரோ நான் பார்த்துக்கிறேன். என் கையில வரவனுங்கலாம் நான் நான் அடிக்கிறேன். நீங்க வந்து உங்களால முடிஞ்சத பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே போறாங்க. அதே மாரி ஒவ்வொருத்தரா வரான். போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து அடிக்கிறாங்க. அவங்களும் விஜயும், நிவின் 2 பேரும் சேர்த்து அடிக்கிறாங்க. விஜய் அங்க சண்டைலாம் போடுறாரு. போட்டுட்டு அங்கருந்து நிவின பார்க்குறாரு. பார்த்து அப்படியே மயங்கி இருக்காரு. வாயில இருக்கிறதெல்லாம் எடுக்குறாரு. அப்படியே கை கட்டு எல்லாத்தையுமே அப்படியே கழட்டுறாரு. கழட்டிட்டு ப்ரோ எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அண்ணா எழுந்துருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எழுப்புறாரு. ஆனா எழுந்துக்கவே இல்ல. எல்லாரும் அப்படியே அடிச்சு போட்டுட்டாங்க. போயிட்டு தண்ணி எடுத்து வந்து அப்படியே தெளிக்கிறாங்க. அப்படியே குமரன் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா எழுந்துக்கிறாரு. அண்ணா என்ன தெரியுதா அண்ணா என்ன தெரியுதா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாரு லைட்டா பார்த்துட்டு. தெரியுது நிவின், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு குமரன் கேட்குறாரு. அதுவா உங்களை அடைச்சு வச்சது எல்லாத்தையுமே அந்த ராகவ் சொல்லிட்டான் இந்த இடத்த, அதனால தான் எங்களால் வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவின் 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. சரி இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம், இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க. குமரனை பார்த்து பொறுமையா வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கார்ல வராங்க. அங்க ராகவ், கிருஷ்ணா 2 பேருமே இருக்காங்க. இறங்கி போங்க, இதுக்கு மேல உங்களை எதுக்காக நான் வச்சுட்டு இருக்கணும், போங்க இங்கேருந்து, இனிமே ஏதாவது தப்பு பண்ணி உங்க கை காலை உடச்சிடுவேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அங்கேருந்து அப்படியே 2 பேருமே இறங்கி போறாங்க. அப்பா நல்ல வேலை விட்டான், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பானோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தப்பிச்சு போறாங்க. குமரன் அப்படியே பொறுமையா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க நல்லா சாப்பிடுங்க, உங்க ஃபேஸ நல்லா இருக்கணும், அப்பதான் கங்கா அவங்க பார்க்கும்போது ஒரு ஒரு டவுட்டும் வராது, இல்லைன்னா என்ன ஆச்சு கடத்தினாங்களா எல்லாமே தெரிஞ்சிடும், எதுவுமே தெரியக்கூடாது, அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா சிஸ்டர் கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின், விஜய் 2 பேருமே சேர்த்து சொல்றாங்க. சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. தேவையான எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க. பொறுமையாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டா ஓகேவா அண்ணா ஓகேவா, இப்போ வீட்டுக்கு போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை வீட்டுக்கே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அப்படியே கங்கா வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அங்கே வந்து குமரன் வராரு. வந்த உடனே அப்படியே கங்கா ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கே போனீங்க இவ்வளோ நாளா, எதுக்காக இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் உங்ககிட்ட எவ்வளோ ஃபோன் பண்ணேன், நீங்கள் மெசேஜ் பண்ண எந்த ரிப்ளையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு குமரன் வந்து உட்காராரு. என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு பாட்டின்னு கேட்குறாங்க. சாரதா எல்லாருமே சேர்ந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்திருக்கேன்ல கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை சார், இந்த பயிர் வரேன், நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படி சாரதா போய்ட்டு டீ போட்டு கொண்டு வந்து தராங்க. குமரன் குடிக்கிறாரு. தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டாங்க. ஏன்னாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ வரலன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் நான் வந்துட்டு கொஞ்சம் டவர் கிடைக்காத இடமா பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டேன், அதனால தான் என்னால் வந்துட்டு கங்கா கிட்ட பேச முடியல, வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரிப்பா சரி, நீ சொல்கிறது எங்களுக்கு புரியுது, ஆனால் அவன் பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால தான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இப்போ பரவாயில்லப்பா, உடம்புலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு தாத்தா கேட்குறாரா. நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதுக்குள்ளே சாரதா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்னங்க நீங்கள் இருக்கும்போது எனக்கு உங்களோட அருமை தெரியவே இல்லை தெரியுமா, நான் உங்களை எவ்வளோ திட்டியிருக்கேன், எவ்வளோ மன கஷ்டமாக பேசியிருக்கேன், ஆனால் நீங்கள் இல்லாதப்போ எனக்கு பணம் பெருசாகவே தெரியலங்க, நீங்கள் இருந்தால் மட்டும் போதும்னு இருந்தது, அந்த அளவுக்கு நான் உங்களோட அன்பை மிஸ் பண்ணங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. கங்கா உன்னையே நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிருஷ்ணா, ராகவ் 2 பேருமே தப்பிச்சு போகிறாங்க. போயிட்டு பசுபதி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த விஜய் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான், நாம தான் ஆள் அனுப்பணும், அவனை கெடுக்கணும்னு நினச்சது, அவனோட ஒர்க்கெல்லாம் தடுக்கணும்னு நினச்சது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, குமரன் எங்கே இருக்காரு கேட்டு குமரனையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயாச்சு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பசுபதிக்கு கோவமாக வருது. அப்படியே கத்துறாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, எதுக்காகடா அந்த இடத்த காட்டினேன் அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. நான் என்ன பண்ண முடியும், அவன் நான் அடிக்கிறான் இல்லை நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு, நான் உயிரோட இருக்கணுமா இல்லை சாகணுமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. டேய் அதுக்காக சொல்லலடா, நீ எங்களுக்கு முக்கியம்தான், ஆனால் நீ எதுக்காகடா குமரனை காமிச்சு கொடுத்த, அந்த குமரனை வச்சு தானே நான் ஏதாவது பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, விஜய் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. விஜய், நிவின் 2 பேருமே சேர்ந்து எங்களை அடிச்சு அப்படியே வெளியே தேத்திட்டாங்க. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தா நான் போயிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. ஆமா, போன விஷயமே ஒழுங்கா நடக்கல, நல்லா மாட்டிக்கிட்டீங்க, இப்போ நான் எப்படி பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் 2 பேரை நடிக்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க பணம் கொடுத்தா தான் அவங்களை அனுப்ப முடியும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. சரி இரு வரேன், நீ கோவப்படாதீங்க, நான் வரேன் அப்படின்னு போறாரு. போயிட்டு பசுபதி எடுத்து வந்து பணம் கொடுக்குறாரு. இந்தா எடுத்துட்டு போயிடு, இனிமே இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்றாரு.
நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அங்கேருந்து பணம் வாங்கிட்டு அப்படியே போறாரு. ராகவ் அப்படியே நடந்து எல்லாத்தையுமே சொல்லும் போது பசுபதிக்கு கோவமா வருது. ஐயோ, அவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நான் நினைச்சா முடிய மாட்டுதே, ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த 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 விஜய் காப்பாத்திடுறான் அப்படின்னு அப்படியே டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ராகினி வராங்க. என்னப்பா, என்ன ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏமா கேட்குற, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. நான் அந்த குமரனை கடத்தி வச்சு அவங்க எல்லாருக்கும் தண்ணி காட்டலான்னு நினச்சேன். கடைசியில் அந்த குமரனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே ராகினி டென்ஷன் ஆகுறாங்க. உண்மையாவா, அப்படியா நடந்தது அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்த பார் ராகவ வேற போட்டு அடியன்னா அடிச்சு அனுப்பியிருக்கான் அந்த விஜய். இது எல்லாத்துக்குமே அவனை ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, நாமளும் பழி வாங்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம், கடைசியில் அவங்க ஜெயிச்சிடுறாங்கப்பா, என்னன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. விடுமா விடு, பார்த்துக்கலாம், இன்னொரு வாட்டி அவங்க மாட்டாமலே போயிடுவாங்க, மாட்டுவாங்க கண்டிப்பாக, அவங்கள வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அப்பா, நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா சரிம்மா, நான் டென்ஷன் ஆகலாமா அப்படின்னு பேசுகிறாரு. உங்களை இருக்காங்க, அங்கேருந்து வராரு. வந்த உடனே குமரன் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னங்க, நான் உங்களை விட்டு நீ எப்போவுமே பிரியவே கூடாதுங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, பாப்பா வயிற்றில் இருந்தது, பாப்பாவோட அசைவு மூமெண்ட்டு எல்லாமே டாக்டர் காமிச்சாங்க, உங்கள் வீட்டுக்கார் கூட வரலையான்னு கேட்டாங்க, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, ஆனால் இது எல்லாமே ஒரு வாட்டி தானேங்க ரசிக்க முடியும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு கங்கா, நான் தான் வந்துட்டேன்ல, நீ அழாத சரியா, இப்போ என்ன இன்னும் 9வது மாதம் எல்லாமே ஸ்கேன் எடுப்பாங்கல்ல, நான் அப்போ பாப்பாவை பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், எதுக்கு நீ பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு குமரன் கேட்குறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் இங்கே இருக்கும்போது எனக்கு தங்கத்தில் ஒட்டியானம் வேணும், அது வேணும், இது வேணும், பணம் வேணும், புடவை வேணும், உங்ககிட்ட காசு இல்லைன்னு உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கான், அசிங்கப்படுத்தியிருக்கான், அது எல்லாமே எனக்கு இப்போதாங்க புரிஞ்சுது. பணமே இல்லைனாலும் காசு நமக்கு தேவையான அளவு இருந்தால் நம்மளால வாழ முடியும், அதில் தான் உண்மையான அன்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறீங்கன்னு போனீங்க, ஆனால் எனக்கு அதில் சந்தோஷமே இல்லை தெரியுமா, அதான் சொல்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கும்போது உங்களோட அருமை எனக்கு தெரியல, நீங்கள் என்னை விட்டு போன உடனே தாங்க எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகவே கூடாது, வெளிநாடு போகிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும் தான் இருக்கணும், நான் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஏய் கங்கா, நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு குமரன் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வேலைலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கங்கா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் இல்லை சரியா, நீ வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படியே ஊட்டி விடுறாரு. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஏய் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே விஜய் இருக்காரு, அங்கே காவேரியும் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த கிருஷ்ணா கெட்டவனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, எங்கள் அப்பா நல்லவர்னு நிரூபிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இங்கே எங்கள் அப்பாவுக்கு 2வது குடும்பம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வரும்போது எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா, அஜியோட அப்பா எல்லாருமே சேர்ந்து என் மனசை உடைச்சாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, ஆனால் அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டிங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி, மாமா மேலே ரொம்ப பாசமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எங்கள் மாமா மேலே எனக்கு பாசம் இருக்காதா என்ன அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே, ஒரே ரொமான்ஸ் தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. தெரியலங்க, மனசுக்குள்ள இருந்த கவலை கஷ்டம் எல்லாமே போன மாதிரி இருக்குது, என்னவோ புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது, எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சூப்பர் காவேரி சூப்பர், இப்படி தான் என் பொண்டாட்டி நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அப்போ தான் வயிற்றில் இருக்க குழந்தை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப தான் சந்தோஷம், உங்கள் அப்பா எவ்வளோ சூப்பர் இல்லை பாப்பா, சூப்பர், அப்பா பாரு, நீ வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அம்மாவை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு, இன்னும் நீ வெளியே வந்தா உன்னையும் என்னையும் அப்பா தாங்குன்னு தாங்குவார், அப்படி பார்த்துப்பார் தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் பாப்பா, நீ சீக்கிரமாக வெளியே வா சரியா, உன்னை பார்க்கறதுக்காக நானும் அம்மாவும் ஆவலாக இருக்கோம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா சாரதா, என் புள்ள நல்லவனு எத்தனை வாட்டி சொன்னேன், எங்கேயாவது கேட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாதீங்க, அவன் கிருஷ்ணா என் பேரன் என்கிட்ட பேசுகிறான்னு போய் அவங்ககிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஏய், அது இப்படி, அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, என் புள்ள நல்லவன், என் புள்ள கெட்டவன் இல்லைன்னு சொன்னேன், நீ தான் காதலியே வாங்கலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பேசாதீங்க, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிடி சரிடி, ஒரு வழியாக என் புள்ள நல்லவன் நிரூபிச்சாச்சு, அப்பா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவனுக்கு ஒரே குடும்பம் ஒரே வீடு,
ஒரே பசங்க தான், வேற எதுவுமே கிடையாது. அவன் செத்து போனாலும் அவனோட பேரு கெட்டு போகலை, அது போதும் எனக்கு. எல்லாத்துக்குமே காரணமே காவேரியோட வீட்டுக்கார் தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உண்மைதான். அவர் மட்டும் நிரூபிக்கலைன்னா அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம போராடி இருக்கணும், இன்னும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எல்லாமே இவன் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப போய் நம்ம அவன புடிக்கவே கூடாது. எப்படி பார்த்தாலும் அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே நம்ம போயிட்டு அப்படியே அந்த நிவினையும் அதே மாதிரி ராகவ் 2 பேரும் சேர்த்து நம்ம பிடிக்கலாம். அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகே ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா, அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மலர் வேக வேகமா எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி கூட அவங்க பொண்ணும் எடுத்து வைக்கிறாங்க. சரி, நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன் பண்றாங்க. ஏய், நான் இங்க இருக்கேன் வாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாரு கிருஷ்ணா. அதே மாதிரி மலரு அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து பேகு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு கார்ல ஏறுறாங்க. ஏறிட்டு அப்படியே தப்பிச்சு போக பாக்குறாங்க. அதுக்குள்ள நிவின் விஜய் 2 பேருமே காரை மடக்கி பிடிக்கிறாங்க. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இவ்வளோ தப்பை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவியா அப்படின்னு அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவரை கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சி வைக்கிறாங்க. இப்போ நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம், நாம நாளைக்கு காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து நிவின் ஃபோன் பண்ணுறாரு யமுனாக்கு. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு யமுனா, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு வான்னு சொல்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. யமுனா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா தான் வா, நான் சொன்னால் கேட்பல வா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. காவேரி, சாரதா, தாத்தா, பாட்டி, கங்கா எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து யமுனா வராங்க. ஏய் யமுனா வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி போகிறாங்க. என்ன யமுனா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, ஒன்றும் இல்லை, நிவின் தான் என்னை இங்கே வர சொன்னான் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. நிவின் இங்கே வர சொன்னாரா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பமாக இருக்காங்க. அப்போ நிவின் விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ணாவை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அங்கே காவேரி எல்லாருமே இருக்காங்க. என்னங்க இது, யமுனாவை எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு நிவின் கிட்ட கேட்குறாங்க காவேரி. காரணம் இருக்குது, நான் வர சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை நீ பெருசாக எடுத்துக்காத, எல்லாமே சாதாரணமாக நீ எடுத்துக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நாம் அந்த கிருஷ்ணா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாரையும் சேர்த்து உங்கள் அப்பாவோட 2வது ஒய்ஃபு அப்படிலாம் நம்ம நினச்சோம்ல, அது எல்லாமே பொய், அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையாவா, எங்கள் அப்பா நல்லவரா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. அவங்க எல்லாருமே எனக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் கிருஷ்ணாவை. கடைசியில் அந்த ராகவோட அவன் பேசுகிறான். அப்போ இது எல்லாமே பசுபதியோட வேலை தான், அவன் சொல்லி தான் எல்லாமே இங்கே நடக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த பாவி எங்களை வாழவே விட மாட்டான், எங்களை கஷ்டப்படுத்தணுன்னே அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா கத்துறாங்க. அத்தை, நீங்கள் கத்தாதீங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய். ஐயோ என்னப்பா சொல்கிறேன், என் புருஷன் நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் இப்போ உண்மையை நிரூபிக்க போகிறேன், அப்போ நீ அமைதியாக தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ அந்த கிருஷ்ணா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாமே பொய் தானா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், எல்லாமே பொய் தான், எல்லாருமே பிளான் போட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, வேணும்னு சொல்லிட்டு தான் அங்கே அந்த ஒர்க்கு நடக்குதுல்ல, அங்கே கிருஷ்ணாவை போட்டோம்ல, அங்கே கல் வரக்கூடாது, மண் வரக்கூடாது, எல்லாமே பிளான் பண்ணி தான் அவன் பண்ணான். அங்கே ஒர்க்கை ஸ்டாப் பண்ண என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் அவன் பார்த்துருக்கான், அது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் சொன்னேன்லங்க உங்ககிட்ட, அவன் எல்லாமே வேணும்னு தான் பண்ணிகிட்ருக்கான், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறான், ஒர்க்கே நடக்காமல் இருக்குன்னு நான் சொன்னேனே உங்ககிட்ட அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் காவேரி எனக்கு டவுட் வந்தது, நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன், எல்லா பிரச்சனையும் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 2 பேரையும் கையும் களவுமாக பிடிச்சிருக்கேன். அந்த கிருஷ்ணா, அந்த ராகவ் 2 பேரும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் உண்மையை சொல்லுவாங்க, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்க எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, நான் ஒரு இடத்துல வச்சுருக்கேன், சரியா, தாத்தா பாட்டி நீங்கள் எல்லாருமே வாங்க, எங்க சித்தப்பா எங்க, அவரையும் கூப்பிடுங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கீங்கல்ல அப்படின்னு விஜய் கேட்குறாரு. எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து வராங்க. இங்கே பாருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நிவின் போகிறாரு. போயிட்டு அங்கே ராகவும் இருக்காரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணா 2 பேரும் ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வராரு. எங்கே எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கிருஷ்ணா கேட்குறாரு. உன்னையா, அங்கே விருந்து வச்சிருக்கா, வரியா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. என்ன திமுறா பேசுகிறேன், வாய முடு, பண்டத்தெல்லாம் அசிங்கமான வேலை பார்த்துட்டு
இதில் எங்கே கூட்டிட்டு போகிறேன்னு திமிரா வேற பேசிட்டு இருக்கேன், வாயை மூடு, ஒழுங்கா வாயில கை காலை உடச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அந்த கிருஷ்ணாவை அப்படியே வந்து நிவின் கூட்டிட்டு கையை அப்படியே இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து அப்படியே தள்ளுறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தவொடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ராகவு கிருஷ்ணா 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. கிருஷ்ணாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. நான் நிவின் 2 பேருமே சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த கிருஷ்ணாவை. டேய் உண்மையை சொல்லுடா, நடந்த எல்லாத்தையுமே நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நானே சொல்கிறேன் அப்படின்னு மலர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் பையனை அடிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த பசுபதி பணம் கொடுத்தான், அதனால தான் நான் இங்கே வந்து நடித்தேன். இங்கே பாருமா, உன் புருஷனை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதை கேட்டுனே சாரதா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்க, நாங்கள் எல்லாருமே நடிக்க தான் வந்திருக்கோம், உங்கள் குடும்பம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுனே காவேரி, கங்கா, யமுனா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி உங்களால் உண்மையாகவே நடிக்கிற மாதிரியே நடிக்க முடிஞ்சது எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் அப்பா தோசை சாப்பிடுவார், இதை சாப்பிடுவார், அதை சாப்பிடுவார், கொடைக்கானல் வருவார், அங்கே வருவார், அம்மா 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 கொஞ்சம் நஞ்ச பொய்யா அடுக்கடுக்கா அடிக்கிட்டே போனீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இப்படி நடிக்க சொல்லி. அவங்க தான் உங்கள் வீட்டோட எல்லா உண்மையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாமே அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே காவேரிக்கு அப்படியே கோவமாக வருது. போய் தவடையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க மலரை. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், எங்கள் அப்பாவே நீ அசிங்கப்படுத்தியிருப்ப, நீ பொய் சொன்ன, சரி எது வேணா பண்ணிட்டு போ, எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, அவரை எதுக்காக நீ அசிங்கப்படுத்தின, எங்கள் அப்பா எங்களுக்காகவே வாழ்ந்தார், எங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு நான் சொன்னேன்ல. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இல்லை உங்கள் அப்பாவுக்கு 2வது குடும்பம் இருக்குது, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசில் எங்கள் அப்பா மேலே வெறுப்பை வர வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு காவேரி அப்படி கோவப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே விஜய் அப்படி டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாரு காவேரி, நீ கோவப்படாத, வயிற்றில் குழந்தை இருக்கு, அமைதியாக இரு, சரியா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், எது நடந்தாலும் நீ பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எப்படிங்க, எப்படி உங்களால் பேச முடியுது, நான் பொறுமையாக இருக்கணுமா, எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எல்லாமே பொறுமையாக பேசிக்கலாம், சரியா, நீ கத்தாத அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. யமுனாவும் கத்துறாங்க, எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு யமுனாவும் திட்டுறாங்க, கங்காவும் திட்டுறாங்க, எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கும் கோவம் வருது. ஏமா நீ இப்படி இல்லாமல் நடிப்ப, உன்னால் இப்படிலாம் கூட நடிக்க முடியுமா, ஒரு குடும்பத்தில் வந்து இன்னொருத்தவங்களோட பொண்டாட்டின்னு சொல்லி நடிக்க முடியுமா என்ன, நீ என்னம்மா இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஐயா சீச்சி, நீலாம் பொம்பளையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அப்படியே அஜயோட அப்பாவும் திட்டுறாரு. நீலாம் எதுக்கு இப்படி நடிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு, பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் வாய்க்கு வந்தப்படலாம் பேசாதீங்க, நான் அப்படியேப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சி வாய மூடு, அப்படியேப்பட்டவ கிடையாதா அப்படின்னு சாரதா ஒரு அடி அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ திமிருடி, என் புருஷன் எனக்காகவே இருந்தார், என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார் நான் சொன்னேன், அதெல்லாம் விட்டுட்டு இல்லை என் மேலே தான் பாசமாக இருந்தார், நான் தான் அவருக்கு எல்லாமேன்னு சொன்னல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. அத்தை அடிக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அந்த கிருஷ்ணா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நான் தான் கிருஷ்ணாவை நடிக்க சொன்னேன் அப்படின்னு ராகவும் சொல்கிறாரு. ராகவ், உனக்குலாம் அறிவே கிடையாதா, நீலாம் உங்கள் அக்கா மாதிரி, உங்கள் அக்கா ராகினி எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டா, நீயும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், என்ன பிளான் வச்சுருக்கீங்க, ஒழுங்காக எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்னு மலர், அப்புறம் வந்துட்டு அவங்க பொண்ணு சிந்து, கிருஷ்ணா, ராகவ் எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்படியே யோசிக்கிறாரு விஜய், அப்போ கண்டிப்பாக குமரன் ப்ரோவை இவங்க தான் கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு காவேரி, நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க, சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் விஜய் மட்டும் இருக்காரு. அப்படியே கிளம்பி எல்லாமே போகிறாங்க. போகும்போது அப்படியே கூப்பிட்டு கிருஷ்ணா ராகவ் மட்டும் மறுபடியும் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், குமரன் ப்ரோவை எங்கே கடத்தி வச்சிருக்காரு உங்கள் பசுபதி, சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, சி வாய மூடு, இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நிவினும் அப்படியே கத்துறாரு. ஒழுங்காக சொல்லிவிடு, குமரன் ப்ரோவை கண்டிப்பாக பசுபதி தான் ஒழிச்சு வச்சிருக்காரு, உனக்கு தெரியும், உங்கள் அப்பா தானே, டேய் மாமா தானே ஒழிச்சு வச்சிருக்காரு, சொல்லுடா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. நிவின், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்புறம் அடிக்கிறாங்க போட்டு, ராகவையும் அடிக்கிறாங்க, கிருஷ்ணாவையும் அடிக்கிறாங்க. அடிக்கிற அடியில் அவங்க 2 பேர் சேர்ந்து உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும், அப்பா தான் ஒழிச்சு வச்சிருக்காரு, அப்பா தான் குமரன் அவங்கள கடத்தி வச்சிருக்காரு, எனக்கு தெரியும் அந்த இடம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு.
ஓ! சரி, சரி. நீங்கலாம் போங்க. நீ மட்டும் அந்த இடத்த காட்டு வா! அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவின் 2 பேருமே சேர்ந்து ராகவ், கிருஷ்ணாவ கூட்டிட்டு போறாங்க. போனோனே அப்படியே பார்க்குறாங்க. இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்கன்னு வழியெல்லாம் காட்டுறாங்க. இதோ இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்தோனே அப்படியே கோவமா வருது. விஜய் அப்படியே ராகவ அடிக்கிறாரு. அப்படியே கிருஷ்ணாவையும் அடிக்கிறாரு. "உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்டா! இவ்வளோ நாள் கடத்தி வச்சிருக்கீங்க. ச்சீ! நீங்கலாம் மனுஷங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போட்டு அடிக்கிறாரு. அது உள்ள போனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. வா ப்ரோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின், விஜய் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. பார்த்தாங்க ரவுடிங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. அங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க பார்த்து அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாங்க. ஒவ்வொருத்தனா வருவான். எல்லாரையும் சேர்த்து ஒவ்வொருத்தனா தான் அடிக்கணும். எல்லாரையும் சேர்ந்து ஒரே நேரத்துல அடிக்க முடியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. ப்ரோ நான் பார்த்துக்கிறேன். என் கையில வரவனுங்கலாம் நான் நான் அடிக்கிறேன். நீங்க வந்து உங்களால முடிஞ்சத பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே போறாங்க. அதே மாரி ஒவ்வொருத்தரா வரான். போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து அடிக்கிறாங்க. அவங்களும் விஜயும், நிவின் 2 பேரும் சேர்த்து அடிக்கிறாங்க. விஜய் அங்க சண்டைலாம் போடுறாரு. போட்டுட்டு அங்கருந்து நிவின பார்க்குறாரு. பார்த்து அப்படியே மயங்கி இருக்காரு. வாயில இருக்கிறதெல்லாம் எடுக்குறாரு. அப்படியே கை கட்டு எல்லாத்தையுமே அப்படியே கழட்டுறாரு. கழட்டிட்டு ப்ரோ எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அண்ணா எழுந்துருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எழுப்புறாரு. ஆனா எழுந்துக்கவே இல்ல. எல்லாரும் அப்படியே அடிச்சு போட்டுட்டாங்க. போயிட்டு தண்ணி எடுத்து வந்து அப்படியே தெளிக்கிறாங்க. அப்படியே குமரன் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா எழுந்துக்கிறாரு. அண்ணா என்னண்ணா தெரியுதா அண்ணா என்ன தெரியுதா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாரு லைட்டா பார்த்துட்டு. தெரியுது நிவின் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு குமரன் கேட்குறாரு. அதுவா உங்களை அடைச்சு வச்சது எல்லாத்தையுமே அந்த ராகவ சொல்லிட்டான் இந்த இடத்த. அதனால தான் எங்களால் வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவின் 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. சரி இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க. குமரனை பார்த்து பொறுமையா வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கார்ல வராங்க. அங்க ராகவ், கிருஷ்ணா 2 பேருமே இருக்காங்க. இறங்கி போங்க. இதுக்கும் மேல உங்களை எதுக்காக நான் வச்சுட்டு இருக்கணும். போங்க இங்கேருந்து. இனிமே ஏதாவது தப்பு பண்ணீங்க உங்க கை காலை உடச்சிடுவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அங்கேருந்து அப்படியே 2 பேருமே இறங்கி போறாங்க. அப்பா நல்ல வேலை விட்டான். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பானோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தப்பிச்சு போறாங்க. குமரன் அப்படியே பொறுமையா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க நல்லா சாப்பிடுங்க. உங்க ஃபேஸ நல்லா இருக்கணும். அப்பதான் கங்கா அவங்க பார்க்கும்போது ஒரு ஒரு டவுட்டும் வராது. இல்லன்னா என்ன ஆச்சு? கடத்துனாங்களா? எல்லாமே தெரிஞ்சிரும். எதுவுமே தெரியக்கூடாது. அவங்க வயித்துல குழந்தை இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா சிஸ்டர் கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின், விஜய் 2 பேருமே சேர்த்து சொல்றாங்க. சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நிவின் சொல்றாரு. தேவையான எல்லாமே ஆர்டர் பண்றாங்க. பொறுமையா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டா ஓகேவா அண்ணா ஓகேவா? இப்போ வீட்டுக்கு போலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை வீட்டுக்கே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு குமரன் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அப்படியே கங்கா வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அங்க வந்து குமரன் வராரு. வந்த உடனே அப்படியே கங்கா ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்க போனீங்க இவ்வளோ நாளா? எதுக்காக இவ்வளோ லேட்டா வரீங்க? நான் உங்ககிட்ட எவ்வளோ ஃபோன் பண்ணேன். நீங்க மெசேஜ் பண்ணேன். எந்த ரிப்ளையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆ என்னால இரு நான் சொல்றேன் அப்படின்னு குமரன் வந்து உட்காராரு. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு பாட்டியும் கேட்குறாங்க. சாரதா எல்லாருமே சேர்ந்து ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்திருக்கேன்ல கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சார் இந்த பயிர் வரேன் நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படி சாரதா போயிட்டு டீ போட்டு கொண்டு வந்து தராங்க. குமரன் குடிக்கிறாரு. தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டாங்க. "ஏனப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீ வரலன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "ஆமா, நான் வந்துட்டு கொஞ்சம் டவர் கிடைக்காத இடமா பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டேன். அதனால தான் என்னால வந்துட்டு கங்கா கிட்ட பேச முடியல. வேற எந்த காரணமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "சரிப்பா சரி. நீ சொல்றது எங்களுக்கு புரியுது. ஆனா உன் பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால தான்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "இப்ப பரவாயில்லப்பா உடம்புலாம் நல்லா தானே இருக்கு" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு குமரன் சொல்றாரு. அதுக்குள்ள சாரதா காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்னங்க நீங்க நீங்க இருக்கும்போது எனக்கு உங்களோட அருமை தெரியவே இல்ல தெரியுமா? நான் உங்கள எவ்வளோ திட்டியிருக்கேன், எவ்வளோ மன கஷ்டமா பேசியிருக்கேன். ஆனா நீங்க இல்லாதப்போ எனக்கு பணம் பெருசாவே தெரியலங்க. நீங்க இருந்தா மட்டும் போதும்னு இருந்தது. அந்த அளவுக்கு நான் உங்களோட அன்பை மிஸ் பண்ணேங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க. கங்கா உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து கிருஷ்ணா, ராகவ் 2 பேருமே தப்பிச்சு போறாங்க. போயிட்டு பசுபதி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த விஜய் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டான். நாம தான் ஆள் அனுப்பணும். அவன கெடுக்கணும்னு நெனச்சது, அவனோட ஒர்க் எல்லாம் தடுக்கணும்னு நெனச்சது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, குமரன் எங்க இருக்காரு கேட்டு குமரனையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயாச்சு அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அத கேட்டோனே பசுபதிக்கு கோவமா வருது. அப்படியே கத்துறாரு. "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்காகடா அந்த இடத்த காட்டுன?" அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. "நான் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன அடின்னா அடிக்கிறான். அடிக்கிறான் இல்ல நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. நான் உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. டேய் அதுக்காக சொல்லலடா. நீ எங்களுக்கு முக்கியம் தான். ஆனா நீ எதுக்காகடா குமரனை காமிச்சு கொடுத்த? அந்த குமரனை வச்சு தான்டா நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு பசுபதி சொல்றாரு.
இங்க பாருங்க, விஜய் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. விஜய், நிவின் 2 பேருமே சேர்ந்து எங்கள அடிச்சு அப்படியே வெளிய தேத்திட்டாங்க. இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு தேவையான பணத்த குடுத்தா நான் போயிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. ஆமா, போன விஷயமே ஒழுங்கா நடக்கல. நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப நான் எப்படி பணம் குடுக்க முடியும்? அப்படின்னு பசுபதி கேட்கிறாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பணம் குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் 2 பேர நடிக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க பணம் குடுத்தா தான் உங்கள அனுப்ப முடியும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. சரி இரு இரு வரேன். நீ கோவப்படாத இரு நான் வரேன் அப்படின்னு போறாரு. போயிட்டு பசுபதி எடுத்து வந்து பணம் குடுக்குறாரு. இந்தா எடுத்துட்டு போயிடு. இனிமே இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்றாரு. நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அங்கிருந்து பணம் வாங்கிட்டு அப்படியே போறாரு. ராகவ் அப்படியே நடந்து எல்லாத்தையுமே சொல்லும் போது பசுபதிக்கு கோவமா வருது. ஐயோ அவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நான் நினைச்சா முடிய மாட்டுதே. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த 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 விஜய் காப்பாத்திடுறான் அப்படின்னு அப்படியே டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ராகினி வராங்க. என்னப்பா என்ன ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஏம்மா கேட்குற? நான் ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நடக்குது. நான் அந்த குமரன கடத்தி வச்சு அவங்க எல்லாருக்கும் தண்ணி காட்டலான்னு நெனச்சேன். கடைசியில அந்த குமரன காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே ராகினி டென்ஷன் ஆகுறாங்க. உண்மையாவா? அப்படியா நடந்தது? அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. ஆமாம்மா. இந்த பாரு ராகவ வேற போட்டு அடின்னு அடிச்சு அனுப்பியிருக்கான் அந்த விஜய். இது எல்லாத்துக்குமே அவன ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? அப்படின்னு சொல்றாரு. அப்பா நாமளும் பழி வாங்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கோம். கடைசியில் அவங்க ஜெயிச்சிடுறாங்கப்பா. என்னன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. விடுமா விடு பார்த்துக்கலாம். இன்னொரு வாட்டி அவங்க மாட்டாமலே போயிடுவாங்க. மாட்டுவாங்க கண்டிப்பா. அவங்கள வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அப்பா நீங்க அவங்கள நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா சரிம்மா நான் டென்ஷன் ஆகலாமா அப்படின்னு பேசுறாரு. உள்ள இருக்காங்க. அங்க வந்து வராரு. வந்த உடனே குமரன் அப்படியே பாக்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னங்க நான் உங்களை விட்டு நீ எப்பவுமே பிரியவே கூடாதுங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? பாப்பா வயிற்றுல இருந்தது. பாப்பாவோட அசைவு மூமெண்ட் எல்லாமே டாக்டர் காமிச்சாங்க. உங்க வீட்டுக்கார் கூட வரலையான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஆனா இது எல்லாமே ஒரு வாட்டி தானங்க ரசிக்க முடியும். ஆனா இதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு கங்கா நான் தான் வந்துட்டேன்ல நீ அழாத சரியா? இப்போ என்ன இன்னும் 9வது மாசம் எல்லாமே ஸ்கேன் எடுப்பாங்கல்ல நான் அப்ப பாப்பாவை பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. ஆமாங்க நீங்க கண்டிப்பா வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய் எதுக்கு நீ பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு குமரன் கேட்கிறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு தங்கத்துல ஒட்டியானம் வேணும், அது வேணும், இது வேணும், பணம் வேணும், புடவை வேணும். உங்ககிட்ட காசு இல்லைன்னு உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கான், அசிங்கப்படுத்தியிருக்கான். அது எல்லாமே எனக்கு இப்பதாங்க புரிஞ்சுது. பணமே இல்லைனாலும் காசு நமக்கு தேவையான அளவு இருந்தா நம்மளால வாழ முடியும். அதுலதான் உண்மையான அன்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிறீங்கன்னு போனீங்க. ஆனா, எனக்கு அதுல சந்தோஷமே இல்ல தெரியுமா? அதான் சொல்றேன். நீங்க என் கூட இருக்கும்போது உங்களோட அருமை எனக்கு தெரியல. நீங்க என்ன விட்டு போன உடனே தாங்க எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால அத தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இனிமே எந்த காரணத்த கொண்டும் என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போகவே கூடாது. வெளிநாடு போறேன், பணம் சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. நீங்க எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். என் கூட மட்டும் தான் இருக்கணும். நான் எதுக்காகவும் உங்கள நான் விட்டு குடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. ஏய் கங்கா நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத சரியா? அப்படின்னு குமரன் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அங்க வேலைலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கங்கா. அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா உங்கள? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லை சரியா? நீ வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படியே ஊட்டி விடுறாரு. அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியா வருது. ஏய் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே விஜய் இருக்காரு. அங்க காவேரியும் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் நீங்க பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த கிருஷ்ணா கெட்டவன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. எங்க அப்பா நல்லவர்னு நிரூபிச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. இங்க எங்க அப்பாவுக்கு 2வது குடும்பம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வரும்போது எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா? அஜியோட அப்பா எல்லாருமே சேர்ந்து என் மனசை உடைச்சாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஆனா அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி மாமா மேல ரொம்ப பாசமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா எங்க மாமா மேல எனக்கு பாசம் இருக்காதா என்ன அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஓகே ஓகே ஒரே ரொமான்ஸ் தான் அப்படின்னு விஜய் சொல்றாரு. தெரியலங்க மனசுக்குள்ள இருந்த கவலை கஷ்டம் எல்லாமே போன மாதிரி இருக்கு. என்னவோ புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சூப்பர் காவேரி சூப்பர். இப்படிதான் என் பொண்டாட்டியை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் வயிற்றுல இருக்க குழந்தை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமா ஆமா எனக்கு ரொம்ப தான் சந்தோஷம். உங்க அப்பா எவ்வளவு சூப்பர் இல்ல பாப்பா சூப்பர். அப்பா பாரு நீ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அம்மாவை இவ்வளோ சந்தோஷமா பாத்துக்கிறாரு. இன்னும் நீ வெளியே வந்தா உன்னையும் என்னையும் அப்பா தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு. அப்படி பார்த்துப்பாரு தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஆமா ஆமா அம்மா சொல்றது எல்லாமே உண்மைதான் பாப்பா. நீ சீக்கிரமா வெளியே வா சரியா? உன்னை பார்க்கறதுக்காக நானும் அம்மாவும் ஆவலா இருக்கோம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சாரதா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க. பாத்தியா சாரதா என் புள்ள நல்லவனு எத்தனை வாட்டி சொன்னேன் எங்கேயாவது கேட்டியா அப்படின்னு சொல்றாங்க. பேசாதீங்க
அவன் கிருஷ்ணா என் பேரன் என்கிட்ட பேசுகிறான்னு போய் அவங்ககிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஏய் அது இப்படி அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல என் புள்ள நல்லவன் என் புள்ள கெட்டவன் இல்லைன்னு சொன்னேன், நீ தான் காதலியே வாங்கலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பேசாதீங்க, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிடி சரிடி, ஒரு வழியாக என் புள்ள நல்லவன் நிரூபிச்சாச்சு. அப்பா இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு ஒரே குடும்பம், ஒரே வீடு, ஒரே பசங்க தான், வேற எதுவுமே கிடையாது. அவன் செத்து போனாலும் அவனோட பேர் கெட்டு போகலை, அது போதும் எனக்கு. எல்லாத்துக்குமே காரணமே காவேரியோட வீட்டுக்கார் தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் உண்மைதான், அவர் மட்டும் நிரூபிக்கலைன்னா அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம போராடி இருக்கணும், இன்னும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்தது.